தயவுசெய்து குழந்தைகளா நீங்க வந்து ரொம்ப ரொம்ப பத்திரமா இருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், அல்லது யாராவது தெரியாதவங்களாகட்டும், ஸோ ஏதாவது அத தரேன், இத தரேன்ட்டு ஏதாவது சொல்லிட்டு நம்மளுக்கிட்ட தவறா நடந்துக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால, தயவுசெய்து யார் பேச்சையும் நம்பாதீங்க. பெற்றோர் பேச்ச நம்புங்க. பாதுகாப்பா வந்து பொது போக்குவரத்து அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு கல்லூரியில போயிட்டோ, பள்ளிக்கு போயிட்டோ நம்ம வரணுங்கிறதுல உறுதியா இருங்க. அதுதான் நமக்கு வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வயதில படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத தயவு செஞ்சு மனசுல பதிய வச்சுக்கங்க. பெற்றோர் சொல்ல மீறாதீங்க. ஏன்னா நம்மளோட நல்லதுக்கு தான். அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ, அதனால நல்லது கெட்டதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து நல்லா கத்துக்கிட்டு நம்ம தனிப்பட்ட முறையில வாழக்கூடிய வயசுங்கிறது இப்படி கிடையாது. தயவுசெய்து யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, ஒரு சிறுமிய வந்து தவறான செயல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஒரு இன்னொருத்தர் அவரும் கூலி தொழிலாளி தான் இல்லையா? ஸோ ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் கேட்கும்பொழுது ரொம்ப மன வேதனையா இருக்குதுங்க. ஸோ அதனால அ பெற்றோர்கள் வந்து குழந்தைகள பத்திரமா பார்த்துக்குங்க. ஸோ என்ன பேசுறாங்க, யார்ட்ட பேசுறாங்கங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. அதேமாரி குழந்தைகளும் நீங்க வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணுங்க. ஸோ யார நம்பணும், நம்பக்கூடாதுங்கிறதெல்லாம் பெற்றோர்ட்டருந்து அறிவுரை பெற்றுக்கங்க. நீங்களும் வந்து அ கொஞ்சம் விவரமா இருக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிறேங்க. தயவு செஞ்சு யாரையும் அவசரப்பட்டு நம்பாதீங்க. யாரோட பேச்சுலயும் வந்து நம்பிக்கை இழந்துட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படாதீங்க. நான் நம்புனேன் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லாதீங்க. யாரையுமே நம்பாதீங்க. படிப்பு தான் முக்கியம். படிக்கிற வேலைய மட்டும் பாருங்க. அது போதும். இப்போதைக்கு அதுதான் முக்கியம்.